வணக்கம். வாங்க நம்ம வாழ்க்கையோட சில பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடி ஒரு பயணம் போகலாம். இந்த பயணம் நம்மள ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஞான நூலுக்கு கூட்டிட்டு போகுது. அதோட பேரு பிரஷ்னோபனிஷத். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது நேரடியா பதில்களை சொல்லாது. அதுக்கு பதிலா சரியான கேள்விகள் மூலமா எப்படி பதில்களை கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவாவது இந்த கேள்வி வந்திருக்கும்ல, நாம எங்கிருந்து வந்தோம்? இந்த ஒரு கேள்விதான் மனுஷங்களா ஆயிரக்கணக்கான வருஷமா யோசிக்க வச்சுட்டே இருக்கு. நாம யாரு? நம்மளோட மூலம் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? இது வெறும் சயின்ஸ் ஆர்வம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட இருப்புக்கான ஒரு ஆழமான தேடல். இந்த ஒரு கேள்விக்கு பிரஷ்ன உபனிஷத் என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். பிரஷ்னம் அப்படின்னாலே கேள்வின்னு தான் அர்த்தம். அதனாலதான் இதுக்கு பேரு கேள்விகளின் உபனிஷதம். சரி வாங்க, இந்த கதை வழியா அந்த ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணலாம். முதல் பகுதி, குருவும் சீடர்களும் ஞானத்துக்கான ஒரு தேடல். பாருங்க, இந்த உபனிஷத்தோட கதை ஏதோ ஒரு தத்துவ விவாதமா ஆரம்பிக்கல. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு துடிச்ச 6 சீடர்களோட பயணத்துல இருந்து தான் தொடங்குது. அவங்களோட ஆர்வம், அவங்களோட பணிவு, அவங்களோட தேடல், இதுதான் இந்த கதைக்கே உயிரே கொடுக்குது. சூகேசர், சத்யகாமர், கபந்தீன்னு மொத்தம் 6 பேர். அவங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற பின்னணியிலிருந்து வந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒரே ஒரு நோக்கம்தான் ஒன்னு சேர்த்துச்சு. அது என்னன்னா, பிரம்மத்தை அறியணும், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மூல உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற தாகம். அந்த தாகம் தான் அவங்கள ஒன்னா கொண்டு வந்துச்சு. உண்மையான அறிவு பெறணும்னா அதுக்கு தகுதியான ஒரு குரு வேணும்னு அவங்களுக்கு நல்ல தெரிஞ்சிருந்தது. அதனால அந்த காலத்துல பெரிய ஞானியா இருந்த பிப்பலாதர் ரிஷிய ரொம்ப பணிவோட போய் பார்த்தாங்க. அவங்க அணுகுன விதமே கத்துக்க அவங்க எவ்வளோ தயாரா இருந்தாங்கன்னு காட்டுச்சு. ஆனா பிப்பிலாதர் உடனே பதில் சொல்லல. அவர் ஒரு கண்டிஷன் போட்டாரு. 1 வருஷம் என் கூட இங்கேயே தங்கி தவம், பிரம்மச்சரியம், நம்பிக்கையோட பயிற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. இது என்ன காட்டுதுன்னா, உண்மையான ஞானத்தை பெறணும்னா முதல்ல மனசை பக்குவப்படுத்தணும். அவசரத்துக்கு அங்க இடம் இல்ல. ஒழுக்கம், பொறுமை, குரு மேல நம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அழகா உணர்த்துது. இரண்டாம் பகுதி, முதல் கேள்வி, இந்த உலகத்தோட தோற்றம். அந்த 6 சீடர்களும் சொன்ன மாதிரியே 1 வருஷம் கடினமான பயிற்சிகளை முடிச்சாங்க. 1 வருஷ பொறுமை, 1 வருஷ பக்குவம். இப்போ அவங்க மனசு கேள்விகளை கேட்கவும் பதில்களை உள்வாங்கவும் தயாரா இருந்துச்சு. அவங்க தேடலோட முதல் அடியை எடுத்து வைக்கிற நேரம் வந்துச்சு. அந்த முதல் அடிப்படையான கேள்வி கேட்கப்பட்டது. சீடர்கள்ல ஒருத்தரான கபந்தி காத்யாயனர் இந்த கேள்வியை கேட்டார். மதிப்பிற்குரிய ரிஷியே, இந்த உயிரினங்கள் எல்லாம் எங்கிருந்து பிறக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ சிம்பிளான ஆனா அதே சமயம் எவ்வளோ ஆழமான கேள்வி இது. எல்லா ஆன்மீக விஞ்ஞான தேடல்களுக்கும் இதுதானே ஆரம்ப புள்ளி. இந்த கேள்விக்கான பதில்ல தான் பிரபஞ்சத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு. மூணாவது பகுதி, பிராணனும் ரையும், அதாவது சக்தியும் பொருளும். இந்த கேள்விக்கு பிப்பலாதர் சொன்ன பதில் இந்த உலகத்தோட 2 அடிப்படை கொள்கைகளை நமக்கு காட்டுது. அதுதான் பிராணன் மற்றும் ரை, அதாவது எனர்ஜி அண்ட் மேட்டர். இந்த 2ம் தான் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் காரணம். ஒன்னும் இல்லாம இன்னொன்னு இல்ல. முதல்ல பிராணன், இது பிரபஞ்சத்தோட உயிர் சக்தின்னு சொல்லலாம். இது ஒரு பியோர் எனர்ஜி. இப்ப கரண்ட்டுக்கு உருவம் இல்ல, ஆனா அது ஒரு பல்பு எரிய வைக்குது இல்ல. அதே மாதிரி பிராணனுக்கு உருவம் இல்ல, ஆனா இதுதான் எல்லாத்தையும் இயக்குற சக்தி. உபனிஷத்தும் இத உணவை உட்கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லுது. அதாவது எல்லா இயக்கத்துக்கும் காரணமான ஆற்றல். 2வது ரை, இது பிரபஞ்சத்தோட மூலப்பொருள், ஒரு பியோர் மேட்டர். நாம பார்க்குற எல்லாத்துக்கும் வடிவத்தை கொடுக்கறது இதுதான். பிராணனுக்கு இதுதான் உணவு. அப்போ ஒன்னு ஆற்றல்னா இன்னொன்னு அந்த ஆற்றல் வெளிப்படுறதுக்கான களம். சொல்லப்போனா பிராணன் ஒரு ஓவியர்னா ரைதான் அந்த ஓவியம் வரையப்படுற கேன்வாஸ். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, படைப்புங்கிறது ஒரே தடவை நடந்த ஒரு நிகழ்வு இல்ல. அது பிராணன் மற்றும் ரை, அதாவது சக்திக்கும் பொருளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தொடர்ச்சியான நடனம். சக்தி பொருளாகுது, பொருள் சக்தியாகுது. ஒரு சின்ன அணுவிலிருந்து இந்த பெரிய அண்டம் வரைக்கும் இது 2ம் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. இந்த தத்துவத்தை விளக்க உபனிஷதம் ஒரு ரொம்ப அழகான உதாரணத்தை சொல்லுது. சூரியன் தான் பிராணனோட வடிவம். அது ஆற்றல், ஒளி, உயிர் எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகத்தை இயக்குது. சந்திரன் தான் ரையோட வடிவம். அது குளிர்ச்சியை கொடுத்து பூமிக்கு ஊட்டம் அளிச்சு கடல் அலைகள் மாதிரி சுழற்சிகளை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ஒன்னு உயிர் கொடுக்கிற தந்தைன்னா இன்னொன்னு உருவம் கொடுக்கிற தாய் மாதிரி. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸோட எவ்வளவு பொருந்தி போகுது பாருங்க. சக்தியும் பொருளும் ஒண்ணுதான், ஒன்னை இன்னொன்னா மாத்த முடியுங்கிற இந்த பழைய கருத்து நமக்கு ஐன்ஸ்டீனோட புகழ்பெற்ற E = mc² சமன்பாட்டை ஞாபகப்படுத்துது.
அங்கேயும் சக்தியும் பொருளும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்களா தான் பார்க்கப்படுது. 4வது பகுதி இன்றைய வாழ்வில் உபனிஷதம். சரி, சூரியன், சந்திரன், பிரபஞ்சம்னு ரொம்ப பெருசா பேசிட்டோம். ஆனா இந்த தத்துவத்துக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஞானம் நம்ம வாழ்க்கைய நல்லா வாழ எப்படி உதவும்? வாங்க அத பத்தி பார்க்கலாம். உண்மையில நாம ஒவ்வொருத்தருமே பிராணன் மற்றும் ரையோட ஒரு கலவைதாங்க. நம்மளோட உயிர் சக்தி, நம்ம எண்ணங்கள், நம்ம நோக்கங்கள் இதெல்லாம் தான் நம்மளோட பிராணன். நம்மளோட உடல், நம்ம செயல்கள், நாம உருவாக்குற இந்த வெளியுலகம் இதெல்லாம் தான் நம்மளோட ரை. நம்மளோட ஆற்றல் தான் நம்ம வடிவத்தை தீர்மானிக்குது. ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க எண்ணங்கள்ங்கிற அந்த சக்தி, அதாவது உங்க பிராணன், உங்க செயல்கள்ங்கிற பொருளை, அதாவது உங்க ரைய எப்படி உருவாக்குது? உங்க பாசிட்டிவ் எண்ணங்கள் எப்படி நல்ல செயல்களா மாறுது? உங்க லட்சியங்கிற பிராணன் உங்க உழைப்புங்கிற ரையா எப்படி வடிவம் எடுக்குது? நம்மளோட உள் உலகம் தான் நம்மளோட வெளி உலகத்தை உருவாக்குது. நம்ம வாழ்க்கையை நாமளே செதுக்கிக்கிற ரகசியம் இதுல தாங்க அடங்கியிருக்கு. இந்த ஞான பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பிரஷ்ன உபனிஷத் சொல்ற மாதிரி சரியான கேள்விகள் நம்மள பதில்களுக்கு கூட்டிட்டு போகும். இந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளேயும் புது கேள்விகளை உருவாக்கும்னு நான் நம்புறேன். அன்பை பரப்ப இந்த விளக்கத்தை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கூட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஞான தேடல்ல நாம மீண்டும் சந்திப்போம்.